Next, second sum பார்க்கலாம். You know that 1/7 equal to 0.142857 bar. Can you predict what the decimal expansion of 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 are without actually doing the long division? If so, how? அதாவது 1/7ஓட டெசிமல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வித்தவுட் லாங் டிவிஷன் யூஸ் பண்ணாமலேயே இந்த கொடுத்துருக்குற இந்த ஃப்ராக்ஷனோட டெசிமல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1/7ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம், 2/7. ஓகேங்களா, இதை வந்து நம்ம எப்படி பிரிக்க போகிறோன்னா 2 × 1/7 அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ராக்ஷனை பிரிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்புறம் 2 × 1/7ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகேங்களா, அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இங்கே. இப்போ 2 × 0.142857 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது, 0.285714. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது. அதே போல் 3/7க்கு 3 × 1/7 சொல்லி பிரிச்சுக்கிறோம். அப்போ 3 × 1/7ஓட வேல்யூ அப்ளை பண்ணால் உங்களுக்கு 0.428571 இந்த வேல்யூ கிடைக்குது. சேம் ப்ரொசீஜரை வந்து 4/7, 5/7, 6/7க்கு செய்கிறோம். அதாவது 4 × 1/7 பிரிச்சுட்டு 1/7ஓட வேல்யூ அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுகிறோம். ஓகேங்களா, அதே போல் 5 × 1/7, 6 × 1/7 இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு 6 × 1/7ஓட வேல்யூ எழுதி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம லாங் டிவிஷன் யூஸ் பண்ணாமலேயே வந்து அந்த 1/7 வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். Express the following in the form P/Q, where P and Q are integers and Q is not equal to 0. இங்கே கொடுத்துருக்கிற டெசிமல் எக்ஸ்பென்ஷனை வந்து P/Q ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. P and Q are integers சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, Q is not equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 0.6. ஓகேங்களா, 6 வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகுது, அதனால தான் மேலே வந்து பார் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் x = 0.6. எக்ஸை வந்து 0.6ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ x = மேலே பார் போட்ட என்ன அர்த்தம், 6 ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, இப்போது 0.6666 இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, இப்போது இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். போத் சைட் ரெண்டு பக்கமே வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ண என்னாகும், எக்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x கிடச்சிரும். ஓகேங்களா, அதே போல் 0.66 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 6.666ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகேவா, இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போது ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து -1 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஈக்குவேஷன் 2 என்ன, 10x = 6.666. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது, x = 0.66ன்னு இருக்குது. ஓகேங்களா, அது எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 10xல் ஒரு x போயிடுச்சுன்னா 9x. இதை வந்து மைனஸ் பண்ணும்போது எல்லாமே 0 வரும், இங்கே 6 வந்துடும். ஓகேங்களா, 6. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 9x = 6 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு தனியாக. ஸோ x = 6/9. இதை கேன்சல் பண்ணால் 2/3 கிடச்சிருக்கு. அப்போ x = 2/3. ஓகேவா, இப்போ நமக்கு P/Q ஃபார்மில் வந்துடுச்சிங்களா, Q = not equal to 0ன்னு வந்துடுச்சா. ஓகே, அப்போது 0.6ஓட வேல்யூ என்னென்னா 2/3. ஓகேவா, அடுத்த சம் 0.47. இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் x = 0.47. 0.47 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரியே
இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். போத் சைடும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது நமக்கு? 10x = 4.7777 கிடைக்குது. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 2லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். 10x = 4.777 x = 0.477. ஓகேங்களா? இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 9x = 0 0 4 7 - 4 3.4. ஓகேங்களா? அப்போ 9x = 4.3ங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ x = 4.3/9. இது வந்து பார்த்திங்கன்னா டெசிமலில் இருக்குது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும்? 4.3 × 10 43, 9 × 10 90. ஓகேங்களா? இப்போ டெசிமல் வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ 0.47ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 43/90 p/q ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது 0.001 மேலே வந்து பார் போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த 001 அந்த 3 நம்பருமே என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? 0.001 மேலே பார். ஓகேங்களா? அப்போ என்ன மறுபடியும் எழுதிக்கிறோம்? 001 001 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வந்து நான் டெர்மினேட் ஆகலை, நான் டெர்மினேட்டிங். ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை 1, இந்த 1வது ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் போத் சைட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முழு நம்பர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ பாயிண்ட் தள்ளனா தான் ஒரு முழு நம்பர் கிடைக்க போகுது? 1 2 3 டிஜிட் இங்கே வரணும். ஓகேங்களா? அப்போது நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் அந்த வேல்யூ கிடைக்கும். அதனால் நான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் போத் சைட். ஓகேங்களா? அப்போது 1000x = 1.001001 அப்படின்னு ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடைக்குது. ஓகேவா? இப்போது ஃப்ரம் 2 - 1 ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். 1000x = 1.001001. ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா x = 0.001001. ஓகேங்களா? மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 999x = 1.00000 கிடைக்குது. ஓகேவா? அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? 1/999. ஓகேங்களா? 999x = 1. ஸோ x = 1/999 கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.001 இது = 1/999 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.